வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய அம்மா நீயா கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ ரொம்ப மாடர்ன்னு ஊர் பூரா தெரியும் துர்கா. ஆனா இந்த விஷயத்துல நீ 10ஆம் பசலி. பெண்ணை புகுந்த வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. மாப்பிள்ளையை கொக்கி போட்டு இழுத்து பொண்டாட்டி வீட்டுல உட்கார வைக்க மாட்டாங்க, சொன்னார் கிருஷ்ணா. நான் மாடனும் 10ஆம் பசலியும் ஐ டோன்ட் கேர். எனக்கு நான் பெத்த பெண் மேல ஆசை இல்லை, பாசம் இல்லை, அன்பா ஆதரவா பேசுறதில்ல, நடத்துறதில்லைன்னெல்லாம் மாதி சொல்றா. நான் அனுமானா இருந்தா மார்பை பிளந்து காட்டிடுவேன் உள்ள யார் இருக்கான்னு. என் வெளித்தோற்றத்தை பார்த்து எனக்கு பிறந்த பெண்ணே என்னை தப்பா எடை போடுறா. ஓகே, நீ இப்ப வர்ணிச்சியே வீட்டோட மாப்பிள்ளை, அவனை நீ ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டியா? ஆச்சு. சொல்லப்போனா என் அப்பா தான் செலக்ட் பண்ணா. எனக்கும் பிடிச்சு போச்சு. எங்க இருக்கா? ஸ்டேட்ஸ்ல. ரெட் இண்டியனா, நீக்ரோவா, இல்ல அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த யாராவது ஒருத்தனா? சமயம் வர்றப்ப விவரமா சொல்றேன். அது வராது துர்கா. ஏன்? என் பெண் மாதங்கி அகில் குமாருக்காக பிறந்தவள். அவன்தான் என் மாப்பிள்ளை. இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா? ஒத்துக்கலைன்னா எங்க 2 பேர் அட்ரஸும் மாறும். இது சத்தியம். கல்யாணம் பேச என் அம்மா அப்பா காலில் செருப்ப மாட்டிண்டு ரெடியா இருக்காங்க. எதுல உனக்கு நான் விட்டு கொடுத்தாலும் என் பெண் விஷயத்துல ஒரு மில்லி மீட்டர் கூட அசைய மாட்டேன் துர்கா, என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணா எழுந்தான். வாழ்க்கையில் முதலாக துர்கா நடுங்கி போனாள். 1972 மே ஞாயிறு காலை 9. துர்கா காரை ஜெய் கிருஷ்ணா வீட்டு போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு இறங்கினாள். பின் சீட்டில் இருந்த ஒரு பெரிய பொட்டணத்தையும் தாம்பாளத்தையும் எடுத்தாள். ஜெய், பூ, பழம், புடவை, வேஷ்டி இதையெல்லாம் இப்பவே வச்சுடுவோம். வாசப்படியில என் தங்கை ஆரத்தி தட்டோட நிக்கிறா. ஹால்ல அப்பா அம்மா தம்பி ரவி எல்லாரும் நமக்காக காத்திருக்காங்க. உள்ளே போய் சீர்படுத்தி வைப்போம் துர்கா. நோ, நீங்க முதல்ல இந்த தாம்பாளத்தை கையில வாங்கிக்கங்க. 2 நிமிஷத்துல இதையெல்லாம் அதுல வச்சுடுறேன். அப்புறம் என் கையிலேயே கொடுங்க. ஆ, ஜல்தி. அவள் சொன்னபடி கிருஷ்ணா நடந்து கொண்டான். துர்கா ஏடா கூடமாக பேசாமல் இருந்தால் அதுவே அவனுக்கு திருப்திதான். இருவரும் படியில் கால் வைக்க இருக்கையில், ஒரு நிமிஷம் அண்ணி, ஆரத்தி எடுத்துடுறேன். அண்ணா, நீயும் கூட நில்லு, என்றாள் கோமளி. போட்டோவுக்கு நிற்பது போல துர்கா பொய்மையான பொன்முறுவலுடன் நின்றாள். ஹாலின் நுழைவாயிலில் நின்று பார்த்து கொண்டிருந்த சீதாமணி ஒரு கணம் சிலிர்த்து போனாள். அரக்கு நிற பட்டு புடவையில் துர்கா மின்னுவதாக தோன்றியது. பளிச்சென்ற நெற்றி பொட்டும் கழுத்து நிறைய ஆபரணங்களும் கைகளில் தொங்கிய வளையல்களும் சீதாமணியை புல்லரிக்க வைத்தது. மன்னிக்க முடியாத குற்றத்தை அவளுடைய பிள்ளை செய்திருந்தாலும் இப்போது குற்றம் அவள் மனதில் மேலோங்கி நிற்கவில்லை. மாறாக துர்காவே முழுவதுமாய் வியாபித்தாள். ஆரத்தி படலம் முடிந்ததும் துர்கா தாம்பாள சுமையுடன் முன்னேறினாள். வலக்காலை வச்சுத்தான் வெராந்தாவில் பிரவேசித்தேன். ஹாலுக்குள் போறப்பவும் வலக்கால்தான் இல்லையா? சிரித்து கொண்டே துர்கா கேட்டாள். ஆமாம் அண்ணே, அப்படித்தான், என்றாள் கோமளி. வாமா துர்கா. கிருஷ்ணா, வீடெல்லாம் சௌகரியமா இருக்காடா என்று கேட்டார் விஸ்வம். இருக்குப்பா, என்ற கிருஷ்ணா. அம்மா, நீயும் அப்பாவும் சேர்ந்து நில்லுங்கோ, நாங்க நமஸ்காரம் பண்ணிடுறோம். துர்கா, வா என் பக்கத்துல நில்லு, என்றான் கிருஷ்ணா. இத முதல்ல உங்க அம்மா அப்பா கையில கொடுப்போம் ஜெய். சரி. விஸ்வமும் சீதாமணியும் ஒன்றாக நின்றார்கள். தாம்பாளத்தை கிருஷ்ணா துர்கா இருவரும் சேர்ந்து பிடித்து நீட்ட பெற்றோர்கள் வாங்கி கொண்டார்கள். நீ இப்ப என் கண்ணுக்கு துர்காவா தெரியலையே துர்கா, மகாலட்சுமியா தெரியற, என்றாள் சீதாமணி. இப்ப மட்டும்தான மாமி, என்ற துர்கா சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு நமஸ்காரம் செய்கிறோம், என்றாள். இருவரும் நமஸ்கரித்தார்கள். தீர்க்காயுசோடு அமோகமா இருங்கோ, என்றாள் சீதாமணி. எல்லாரும் டிஃபன் சாப்பிடுவோம், என்றார் விஸ்வம். 10:30 மணிக்கு துர்கா எழுந்தாள். என்னம்மா அதுக்குள்ள, சாப்பிட்டுட்டு தான் போகணும், என்றாள் சீதாமணி. இல்ல மாமி, எனக்கு அவசர வேலை நிறைய இருக்கு. நீங்க உபசரித்த டிஃபன் சாயங்காலம் வரை ஜீரணமாகாது. ஜெய், நீங்க சாப்பிட்டுட்டு மெதுவா வாங்க. வீட்டு சாவியை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா?
கொண்டு வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா? துர்கா, கிருஷ்ணாவோட அப்பா ஏதோ பேசணும்னார். அதுக்கென்ன, இருக்கனே. ஒரு இரட்டை சோஃபாவில் கிருஷ்ணா, துர்கா உட்கார, விஸ்வம் ஒற்றை சோஃபாவில் அமர்ந்தார். கோமளி மற்றும் ரவி சற்று விலகி நின்றார்கள். சீதாமணி கணவரின் பக்கவாட்டில் நின்றாள். கிருஷ்ணா, நீ இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. தலைமுறை தலைமுறையா நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்து வந்திருக்கு. என் அப்பா காலத்துல நானும் உன் பெரியப்பாவும் இதே வீட்டில தான் இருந்தோம். உன் கல்யாணம் ஊரார் முன்னிலையில நாங்க கூட இல்லாம நடந்திருக்கு. இதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதையெல்லாம் அலச இது நேரம் இல்ல. மாடியில 3 ரூமும் ஹாலும் வெராந்தாவும் இருக்கு. நீங்க 2 பேரும் அங்க இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இன்னொரு மாடியும் கட்ட இருக்கேன். ரவிக்கு கல்யாணமானதும் அவன் குடும்பம் அதுல இருக்கும். எனக்கு ஆட்சேபனை இல்லப்பா. சொல்லப்போனா எனக்கு இந்த வீட்டிலேயே இருக்கத்தான் ஆசை. இருந்தாலும் நானாக முடிவு எடுக்க முடியாத நிலையில இருக்கேன். 1-2 நாள்ல முடிவு சொல்றனே. சரிப்பா. அங்கிள் என்று ஆரம்பித்த துர்கா கிருஷ்ணா பக்கம் திரும்பாமல் விஸ்வத்தை பார்த்து, உங்க விசாலமான பார்வை எனக்கு புரிகிறது. ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்படாது என்றாள். ஏம்மா என்று சீதாமணி கேட்டாள். முதல் காரணம், எனக்குன்னு சொந்த வீடு இருக்கு. தாம்பத்தியம் அங்கதான் நடக்கணும்னு ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். 2வது, என் குணமும் போக்கும் பேசுற தோரணையும் ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்க எல்லார் மனசுலையும் கசப்பத்தான் உண்டாக்கும். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் துர்கா என்றார் விஸ்வம். 5 விரலும் ஒன்னாவா இருக்கு? நாம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கிறவங்க. நிச்சயமா மாமியார் மருமகள் பூசலோ நாத்தனாரோட சண்டையோ வராது துர்கா. கும்பலோட கும்பலா இருக்க நான் விரும்பல மாமி. எனக்குன்னு ஒரு தனித்துவம், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உண்டு. அதை உங்கள யாராலும் ஜீரணிக்க முடியாது. நான் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். போனாலும் எதுவும் சாப்பிட மாட்டேன். கிருஷ்ணாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் மனசு என்னால புண்படக்கூடாதுன்னு இப்ப இங்க வந்தேன். எனக்கு யார் மேலையும் தனிப்பட்ட முறையில வெறுப்பு விருப்பு கிடையாது. என்னால எதிலையும் ஒட்டி கொள்ளவும் முடியாது. அதனால என்று துர்கா எழுந்தாள். விஸ்வம் எழுந்தார். ரொம்ப சந்தோஷம்மா. லேபரட்டரியில ரத்தத்தை சோதனை பண்ற மாதிரி நீ எப்படின்னு எங்களுக்கு உணர்த்திட்ட. இங்க வர்றதும் வராததும் இனிமே உன் இஷ்டம். ஆனா எங்க புள்ள இங்க அடிக்கடி வருவான். அவனை பார்த்து எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு ஞாபகப்படுத்திக்கிறோம். நீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறேள் என்றாள் சீதாமணி. இவ சொல்ற தனித்துவம் எனக்கும் உண்டு. சீதா, நானும் உப்பு போட்டுதான் சாப்பிடுறேன். உங்க அப்பா உங்களை விட வீராப்பா இருக்கார். உங்க அம்மாதான் பாவம் என்றாள் துர்கா. சீதாமணி ஆவேசமானாள். என்னடி சொன்ன? நான் பாவமா? நீ செய்திருக்கிற காரியத்துக்கு வாசலிலேயே நிறுத்தி விரட்டி இருக்கணும். நான் பெத்த பிள்ளையோட பெண்டாட்டி ஆச்சேன்னு பல்ல கடிச்சிட்டு ஆரத்தி எடுக்க சொன்னேன். அம்மா அப்பாவை எதிர்த்து மணமேடையில உட்கார்ந்து அக்னி சாட்சியா தாலியை கட்டிக்காத கோழை நீ. ஊர் பேர் தெரியாத முருகன் கோயில்ல என் பிள்ளையை கொக்கி போட்டு இழுத்த தாடகி நீ. பெரிய தனித்துவமாம், இண்டிவிஜுவாலிட்டியாம். அமெரிக்காவில் ஒரு டிகிரி வாங்கிட்டா கழுதையெல்லாம் குதிரை ஆயிடுமா? டே கிருஷ்ணா, போடா, இவளை இழுத்துட்டு போ. வேளா வேலைக்கு அவ புடவை ரவிக்கியை துவைச்சு போடு. சீதா, இப்ப நீதான் ஆவேசப்படுற. பேசாம இரு. நான் போறேன். ஜெய், இனி இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க மாட்டேன் என்ற துர்கா எழுந்தாள். பஜாரிகளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஏண்டா கிருஷ்ணா, போயும் போயும் இவதானா கிடைச்சா? நீ பின்னால ஓட என்றாள் சீதாமணி. இப்ப என்னம்மா பெருசா நடந்துட்டது? அப்பா தன் யோசனையை சொன்னார். அது சாத்தியம் இல்லைன்னு துர்கா பதில் சொன்னா. அடிப்படை தப்பு என்னோடது. இவளை அழைச்சிட்டு வந்திருக்கப்படாது சொல்லிவிட்டு துர்காவை பார்க்க திரும்பினான். அவள் இல்லை. கார் புறப்படும் ஓசைதான் கேட்டது. அன்று மாலை கிருஷ்ணா பெசன் நகர் வீட்டை அடையும் போது மணி 6. அவள் ஒரு ஜன்னலுக்கு புது திரை போட்டு கொண்டிருந்தாள். ஹாய் ஜெய், சாப்பிட்ட பிறம் பலமான தூக்கமாக்கும். துர்கா, என்ன ஜெய்? நடந்தது எல்லாம் மறந்துடு. மறக்கும்படியா அப்படி என்ன நடந்துவிட்டது ஜெய்? உங்க அப்பா ஏதோ பேசினார். நான் ஏதோ பதில் சொன்னேன். உங்க அம்மா குதிச்சா. அப்புறம் நீங்க ஏதோ பேத்த ஆரம்பிச்சீங்க. நான் காரை ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளவுதான். அப்பா, எனக்கு நீங்க தான் வேணும் ஜெய். மற்றவங்களெல்லாம் எனக்கு அனாவசியம். ஆனா அதுக்காக நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கைகளோடு
உறவாடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல ஒரு விசேஷம் பார்த்தியா துர்கா? என்ன? என் வீட்டு வாசப்படியை மிதிக்கப்படாதுன்னு உன் அம்மா தடை உத்தரவு போட்டிருக்கா. எங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு நீ சபதம் போட்டிருக்க. நம்ம 2 பேருக்குமே மாமியார் மாமனார்கள் கிடையாது. கரெக்ட். இந்த ஒரு நிலைமையை நாம தவிர்த்திருக்கலாம். எப்படி? எல்லோர் முன்னிலையிலும் அக்னியை வலம் வந்து நான் தாலியை கட்டி இருக்கலாம். அடடா, இப்பதான் அது ஞாபகத்துக்கு வர்றது. கார்த்தால நடந்த டிராமாவுக்காக போட்டதை நான் கழட்ட மறந்துட்டேன், சொன்ன துர்கா அவசர அவசரமாய் தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றினாள். இனிமே இதுக்கு வேலை இல்ல. வாடகைக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரியில் இருந்து வாங்கினதை நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம் என்றாள் அவள். கிருஷ்ணாவால் அவள் செய்த காரியத்தை சகித்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்வது? அவனே சம்மதித்து ஈடுபட்ட தாம்பத்தியம் அல்லவா? இது எத்தனை நாள், மாதம் அல்லது வருஷம் ஓடும்? நீண்ட காலம் ஓடியது. 1974 பிறந்தது. வருடம், பிறந்த தேதி, அன்றே ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் மாதங்கி. 1996 ஜனவரி, பொங்கலுக்கு முன் ஒரு நாள் மாதங்கி பாட்டி சீதாமணியிடம் வந்தாள். என்னடி ராஜாத்தி, உன் முகம் கலங்கி கிடக்கு, என்னாச்சு? ஒன்றும் சரியில்லை பாட்டி. என்ன நடந்ததுடி? அம்மாவுக்கு இந்த இடம் பிடிக்கல. நான் அமெரிக்காவில் வாழ்க்கைப்படணுமாம். அம்மாவோட வயசு காலத்துல நான் அவளுக்கு ஆதரவா அந்த வீட்டுல இருக்கணுமாம். ஆதரவுன்னா பெசன் நகர் வீடு எனக்குத்தான் வரப்போறதாம். அதனால கொஞ்ச காலம் அமெரிக்காவில் குப்பை கொட்டிட்டு அவ வீட்டுக்கு வரணுமாக்கும். சரி, உன் அப்பா என்ன சொல்றார்? அப்பா என் பக்கம். பின்ன என்ன? தொல்லை ஒழிந்தது. பாட்டி, என்னம்மா? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. வீடுனா எல்லாம் தான் இருக்கும். அம்மாவும் பொண்ணும் அடிச்சுக்காத வீடும் இல்லடி. இருக்கலாம் பாட்டி, அடிக்கும், அப்புறம் அணைச்சுக்கவும் அணைச்சுப்பா. ஆனா என் கேஸ் அப்படி இல்லை. அம்மா என் விஷயத்துல சீரியஸா இருக்கா. உன் மனசுல என்ன இருக்கு மாதி? எந்த விஷயத்துல பாட்டி? கல்யாண விஷயத்துல. அகில்குமார். இது உறுதிதானே? நீங்க கூடவா சந்தேகப்படுறேள் பாட்டி? ப்ரொஃபஸரும் வைதேகி மாமியும் எப்ப மார்கழி முடியும்னு காத்தும் இருக்கா. நானும் அகிலும் தினமும் போன்ல பேசிக்கிறோம். மூக்குத்தி போட்டுண்டாச்சான்னு அகில் கேட்டார். தை பொறக்கட்டும் டி மாதி. ஏதோ ஒரு அவசரத்துல கச்சேரி ரோடு 10:30 புதன்கிழமை வர சொல்றேனேன். கல்யாணம் நிச்சயமான கையோட மூக்கை குத்திக்கலாம். கொஞ்சம் பொறு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல பாட்டி. பின்ன எது பெரிய விஷயம்னு நீ சொல்ல வர? ஏன் அம்மா அவ போக்கு. அப்பா என்ன சொல்லியும் அம்மா மசியறதில்ல. எப்ப பூகம்பம் வெடிக்குமோன்னு காத்துண்டிருக்க. மனசுக்கு நிம்மதியே இல்ல. ஒரு வழி இருக்கு மாதி. சொல்லுங்க பாட்டி. நீ பிறந்த 3ஆம் மாசத்துல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்தவ. ஏன் மடியில தூங்கினவ. ஸ்கூல் காலேஜ் நாள்னா லீவு விடும்போது மட்டும்தான் அம்மா கிட்ட போவ. இப்ப டிகிரி படிப்பு முடிஞ்சப்புறம் அங்க தொடர்ந்து தங்கற. அதுவும் கிருஷ்ணா சொல்லி சொல்லி. அதனால மறுபடியும் இங்கேயே வந்துடும். எப்ப அம்மாவை பார்க்கணும்னு தோன்றதோ அப்ப அங்க போகலாம். நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. ஆனா இது எத்தனை நாளைக்கு? நீ புருஷன் வீடு போற வரை. அம்மாவோட தகராறு வரும். அப்பா அமெரிக்காவுக்கு போ. வேற வழியே இல்லையா? அம்மா கிட்ட மறுபடியும் பேசிப்பாரு. அவ ஆசைப்பட்டுதானே உன் அப்பாவை கல்யாணம் பண்ணிண்டா. அது மாதிரி நீ இப்ப பண்ணிக்க இருக்க. அவ அன்னைக்கு செஞ்சதும் தப்பில்ல. இப்ப நீ ஆசைப்படுறதும் தப்பில்ல. பாட்டி, என்னடி? நீங்க, அத்தை, சித்தி, இன்னும் எத்தனையோ பேரை பார்க்கிறேன். எல்லாரும் எப்போதும் கழுத்துல திருமாங்கல்யத்தோட இருக்கீங்க. வேறு ஒரு நகையோ செயினோ இல்லாம போனாலும் தாலி தொங்குறது. ஆனா அம்மா அதை ஒரு பொருட்டா மதிக்கிறதில்ல. ஒரு நா முத்து, ஒரு நா பவழம், ஒரு நா வைரம்னு எதையோ கழுத்துல மாட்டிண்டு ஆபீஸ்க்கு போறா. இத பத்தி ஏண்டி மாதி நீ கவலைப்படுற? இந்த காலத்துல எத்தனையோ படிச்ச பெண்கள் நாகரீகம்ங்கிற பேர்ல அப்படித்தான் இருக்கா. இது தப்பில்லையா பாட்டி? தப்பு ரைட் எல்லாம் எதுக்கு மாதி? ஹேர் ஸ்டைல்னு சொல்லிண்டு அழகான கேசத்தை பியூட்டி பார்லர்ல பாதியா வெட்டிக்கிறாளே, அது ரைட்டா? நான் கூட ரொம்ப நாள் இதை பத்தி யோசிச்சேன் பாட்டி. அத்தையும் சித்தியும் தான் தடுத்தாங்க. மாதி, என்ன பாட்டி? பொங்கல் முடியட்டும். ஒரு நாள் நானும் உன் தாத்தாவும் அப்பாவை அழிச்சுண்டு ப்ரொஃபஸரையும் வைதேகியையும் பார்க்க போயிடுறோம். அம்மா, உன் அம்மா தான் ரொம்ப முக்கியம்.
அவ முருங்கை மரத்துல ஏறி இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்ன அறது மாதி? அவசியம்னு பட்டா நீ அவகிட்ட விபரமா பேசு. என்ன சொல்றான்னு பார்ப்போம். சரி பாட்டி, அதுக்கப்புறம் மூட்டை முடிச்சோட இங்க வர்றதை முடிவு செய்யறேன். ஒரு வாய் ஏதேனும் சாப்பிட்டுட்டு போடி. ஒன்னும் வேண்டி இருக்கல பாட்டி. 2 நாட்களுக்கு பிறகு அம்மாவிடம் பேச வாய்ப்பு கிடைத்தது. கிருஷ்ணாவும் துர்காவும் ஹாலில் உட்கார்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். மாதங்கி தன் அறையில் இருந்து வந்தாள். என்னம்மா மதி? அம்மா கிட்ட பேசணும் டாட். என்ன மாதி என்ற துர்கா கேட்டாள். மாதங்கி ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தாள். அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச போறதில்ல. நீயும் அப்பாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் செய்து கொண்டது ஊர் அறிஞ்ச விஷயம். அவசர அவசரமா நடந்ததுன்னு தாத்தாவும் பாட்டியும் கூட சொன்னா. விஷயத்துக்கு வா. நீ அந்த காலத்துல அப்பாவை விரும்பின மாதிரி தான் அகில் குமாரை நான் விரும்புறேன். இது உனக்கு தெரிந்தும் எதிர்க்கிற. அந்த எதிர்ப்பை தயவு செய்து நிறுத்தி என்னை ஏன் வழியில விடு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டனே. அகில் குமார் உனக்கு ஏத்தவன் இல்ல. உனக்கு அப்பா தான் ஏத்தவர்னு நீ அன்னைக்கு உன் அம்மா அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிண்டவள். அதனால் தானோ என்னவோ அப்பா விசாலி பாட்டி வீட்டுக்கு போறதில்ல. நீ என் பாட்டி வீட்டை மதிக்கிறதில்ல. இப்படிப்பட்ட விரோத மனப்பான்மை இல்லாம. சாரி மாதி, அன்னைக்கு எனக்கு இருந்த மனமுதிர்ச்சி இன்னைக்கு உனக்கு இல்ல. உன் அப்பா வீட்டுக்காரங்க பேர்ல எனக்கு எந்தவித ஆத்திரமும் எரிச்சலும் இல்ல. அவங்களை விரோதிகளாகவும் நான் நினைக்கல. என் மாமனார், அவரோட அப்பா தாத்தா எல்லாரும் பெரிய பெரிய அட்வொகேட்டுகள். ஏன் உன் சித்தப்பாவும் ஒரு லாயர், நாகரிகம் தெரிஞ்சவங்க. ஆனா நீ தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் ஒரு 10ஆம் பசலி. இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நாள் நட்சத்திரம் பார்த்து காரியங்கள் செய்யற குடும்பம். அகில் குமார் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர். இந்த ஒரு காரணத்தால குடும்பத்தோட மகிமை மாறிடலையே. ஒரு எக்ஸாம்பிள், அந்த வீட்டுக்காரி உனக்கு என்ன பரிசு கொடுத்தா? மூக்குத்தி. ஒரு நாள் பூரா இந்த பட்டணத்தை சுத்தி பாரு. எத்தனை பெண்கள் மூக்கு குத்திக்கிட்டு இருக்கா. அங்க போனா உனக்கு சந்தோஷமே இராது. அதை தொடாத, இதை தொடாத, இது ஆச்சாரம், அது மடின்னு உன்னை தினசரி மதைப்பா. சுகாதாரமா இருக்கிறது தான் ஆச்சாரம்னா அது அமெரிக்காவில் அளவுக்கு மீறி இருக்கு. தேங்க்யூ மதர். நீ உன் கண்ணோட்டத்துல பாக்குற, நான் ஏன் கண்ணோட்டத்துல பாக்குறேன். நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை வாழ்த்தி சந்தோஷமா நான் விரும்புற இடத்துக்கு அனுப்பி வச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இல்லனா இல்லனா நீ உன் கல்யாணம் ஆனதும் உன் அம்மாவை தூக்கி எறிஞ்சு என் பாட்டியை தூக்கி எறிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தா மாதிரி நானும் நடந்துப்பேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்புறம் நான் உனக்கு பெண் இல்லை, நீ எனக்கு அம்மாவும் இல்லை. சொல்லிவிட்டு மாதங்கி எழுந்தாள். தன் அறைக்கு சென்றாள். துர்கா திகைத்து போய் கிருஷ்ணாவையே பார்த்தாள். அவன் கையில் இருந்த பத்திரிகையில் இருந்து கண்ணை எடுக்கவில்லை. அரை மணி நேரத்துக்கு பிறகு மாதங்கி ஒரு பெட்டியுடன் வந்தாள். வரம்மா, வரம்பா. எங்க மாதி போற என்று துர்கா கேட்டாள். அதிர்ச்சி அவளுடைய முகத்தில் மண்டியது. நிச்சயமா அமெரிக்காவுக்கு இல்லம்மா. என்ன மாதி, இதுதான் உன் பதிலா? ஆமா, நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். அங்கதானே நான் வளர்ந்தேன். என்னைக்கு நீயும் அப்பாவும் கன்னிகா தானம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க 2 பேரும் ப்ரொஃபசர் சர்மா வீட்டுக்கு கல்யாணம் பேச போறீங்களோ, அன்னைக்கு நான் இதே பெட்டியோட இங்க திரும்பி வர்றேன். வரேன்பா. மாதங்கி வாசலை நோக்கி நடந்தாள். 1-2 நாள்ல நானும் அங்க வந்து சேர்ற மாதி. அது வரையில ஆல் தி பெஸ்ட் என்று கூறினான் கிருஷ்ணா. நீண்ட நேரம் வாயடைத்து போன துர்கா, ஜெய், நம்ம பெண் என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தீங்களா என்றாள். பார்க்கல துர்கா, ரசிச்ச. பெருமையில பூரிச்சு போன. நீங்களும் 1-2 நாள்ல அங்க வந்து சேரேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் ஜெய்? 72ல ஒன்னா சேர்ந்தோம், 96ல பிரியறோம், இதுதான் அர்த்தம். ஏன் ஏன் இந்த முடிவு? அதான் அன்னைக்கே சொன்னனே, என் பெண் மாதங்கி விஷயத்துல ஒரு மில்லி மீட்டர் கூட உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அப்ப ஏன் கதி? உனக்கு என்ன குறை துர்கா? வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, பெரிய வேலையும் இருக்கு. நானும் உன்னோட பெண்ணு மட்டும்தானே இல்ல. நான் இப்ப என்னதான் செய்யணும் ஜெய்? நீ உன் அம்மா அப்பாவை எதிர்த்து என்னோட வாழ முன் வந்த. ஆனா மாதி உன்கிட்ட கெஞ்சரா. நீ நகர மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க.
இவ்வளவு வயசாகியும் யார் வாழ்க்கை இப்போது முக்கியங்கிற விவேகம் உங்கிட்ட பிறக்கல. ஐ ரியலி பிட்டி யூ துர்கா. அன்றைய இரவு முழுவதும் துர்கா தூங்கவே இல்லை. அவள் பெற்ற பெண் மீது எவ்வளவு அன்பை நெஞ்சில் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவளுக்குத்தானே தெரியும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை துர்காவின் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. 1974ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த மாதங்கி தாயார் துர்காவுடன் 2 மாதங்கள் மட்டுமே வாழ்ந்தாள். துர்காவின் லீவு முடிந்ததும் காரியாலயத்துக்கு போக துடித்தாள். குழந்தையை யார் பார்த்து கொள்வது என்ற கேள்வி எழுந்தது. ஜெய், ஏன் குழந்தையை ஒரு ஆயாவின் பொறுப்பில் விடக்கூடாது? விடலாமே, நீதான் அதுக்கு தாய்ப்பால் 1 மாசத்துக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சே. புட்டிப்பாலை யார் கொடுத்தா என்ன? ஆயாவே கொடுக்கட்டும், ஒருத்தி ஏற்பாடு பண்ணு. ஜெய், இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணப்படாதா? ஏற்கனவே ஒருத்தியை பார்த்து பேசியாச்சு துர்கா. ஆனா அவ கண்டிஷன் போடுறா. என்ன நிபந்தனை ஜெய்? குழந்தை அவ வீட்ல தான் இருக்குமாம். வாரம் நானும் நீயோ இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாமாம். இத போய் கண்டிஷன்னு ஏன் சொல்றீங்க? நமக்கு அனுகூலமா தானே இருக்கு. வாரம் 1 நாள் நம்ம கூட குழந்தை இருந்தா போதாதா? துர்கா, நீ பெத்த குழந்தை, தாய்ப்பாசம் துடிக்கலையா? என்ன உளறீங்க? ஒரு ஆயா வீட்ல வளர்ற ஒரு காரணத்தால என்னோட பாசம், நீங்க சொல்ற தாய்ப்பாசம் வற்றி போயிடுமா ஜெய்? என் மனசுல அவ எப்போதுமே இருப்பா. தன் மடியில சிரிச்சு விளையாடி தூங்கணும்னு தான் ஒவ்வொரு தாயாரும் ஆசைப்படுவாள்னு நினைக்கிறவன் நான். பிராக்டிக்கலா பேசுங்க ஜெய். நாம 2 பேரும் கார்த்தால 8 மணிக்கு ஆபீஸ் போறோம். அடிக்கடி வெளியூர்களும் போக வேண்டியிருக்கு. நானே 24 மணி நேரமும் குழந்தையை பார்த்துக்கிறது நடக்கிற காரியமா? நான் ஒருத்த சம்பாதிச்சா போதாதா துர்கா? ஓ, என்ன ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்க நினைக்கிறீங்களா? தப்பா? இதுக்கா நான் MBA வாங்கினேன், அதுவும் அமெரிக்காவில்? நான் என் வேலையை விடமாட்டேன். பணம் பெருசில்ல, ஆனா என் படிப்பும் சாமர்த்தியமும் துருப்பிடிச்சு போகப்படாது. அப்போ இப்படி சொல்லலாம். எப்படி? குழந்தை உன் அம்மா வீட்டில் வளரட்டுமே. சான்ஸே இல்லை. ஏன்? அம்மா முடியாதுன்னுட்டா. நல்ல அம்மா உனக்கு. உன்னையாவது அவள் வளர்த்தாளா? அமெரிக்காவில் நிறைய அமைப்பு உண்டு. டாலரை கொட்டினா குழந்தைகள் சுகமா சாப்பிட்டு தூங்கும். அம்மா அப்பா வேலையில இருப்பா என்ற துர்கா. இவ்வளவு பேசுறீங்களே, என் அம்மாவை பத்தி. ஏன் உங்க குழந்தை உங்க அம்மா கிட்ட வளரப்படாதாம் என்றாள். நீயா பேசுற? ஏன் கேக்குறீங்க? உனக்கும் என் அம்மாவுக்கும் அது தனிப்பட்ட விஷயம். உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல. நானும் அவகிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். சொல்லப்போனா உங்க அம்மா எல்லாம் தெரிஞ்சவ. 3 பேரை பெத்து வளர்த்தவ. ஜெய் ப்ளீஸ் கேட்டு பாருங்களேன். அப்ப ஆயா? ஒரு ஆயா எப்படி வளர்ப்பாளோ? அமுதா அடிப்பாளோ என்னவோ? வேளா வேலைக்கு ஆகாரம் கொடுப்பாளோ என்னவோ? தண்ட செலவும் மிச்சமாகும். சரி, அப்ப கேக்குறீங்களா? கேட்டாச்சு. அப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாளா? அதான் ஆயாவை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னப்ப ஏற்கனவே பார்த்தாச்சு பேசியாச்சுன்னு சொன்னீங்களா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெய்? என் அம்மா தான் என் குழந்தைக்கு ஆயா. கண்டிஷன் போட்ட ஆயா, சம்பளம் இல்லாத ஆயா. திகைப்பும் வியப்புமாக துர்கா கிருஷ்ணாவை பார்த்தாள். இந்த ஆயாவால எனக்கு பெரிய சௌகரியம், உனக்கு இல்லாத சௌகரியம் எனக்கு இருக்கு துர்கா. என்னவாம் அது பொல்லாத சௌகரியம்? என் குழந்தையை நான் இஷ்டப்பட்ட போதெல்லாம் பார்க்க முடியும். உன்னால முடியாதே. அந்த வீட்டு வாசப்படியை இனி மிதிக்க மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கையே. துர்காவால் பேச முடியவில்லை. மாதங்கி வளர்ந்தாள். பாட்டி சீதாமணியே முழு நேர தாயாரானாள். கிருஷ்ணாவால் ஒரு நாள் கூட ஒரு தடவையாவது அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் அன்று கிருஷ்ணா குழந்தையை பெசன் நகருக்கு அழைத்து வந்தபோது அதற்கு அம்மாவை விட அருகாமையில் இருக்கும் கடலின் அலைகள்தான் அதிகம் பிடித்தது. அப்பாவுடன் மணலில் ஓடத்தான் துடித்தது. என்னை பார்த்தாலே இது சிடுங்கிறது என்பாள் துர்கா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்திலேன்னு சொல்வாங்க துர்கா என்பான் கிருஷ்ணா. மாதங்கி பள்ளியில் சேர்ந்தாள். தாத்தாவின் கார் காலையில் கொண்டு விட்டு மாலையில் அழைத்து வந்தது. தாத்தா பாட்டி போகும் இடங்களுக்கெல்லாம் குதூகலமாக போனாள். அவ்வப்போது அம்மாவுக்கு அப்பாவின் நச்சரிப்பு தாங்காமல் தரிசனம் கொடுக்கலானாள். மாதங்கியை பொறுத்தவரை அம்மா ஒரு பார்த்த முகம், தெரிந்த பெயர். இப்போது இந்த 1996
90வது ஆண்டில் துர்கா பெண்ணை நினைத்து நினைத்து அன்று உறக்கம் கொள்ளாமல் போனாள். மாதங்கி தன் பெட்டியுடன் வெளியேறிவிட்டாள். அவளை கொடுத்த தகப்பனும் ஓரிரு நாட்களில் பின்தொடரப் போவதாக எச்சரிக்கை செய்துவிட்டார். வாழ்க்கையில் முதன்முறையாக அவள் வீம்பாக தன்னை பற்றி பீற்றி கொண்டு வந்த தனித்தன்மையும் தனித்துவமும் அவளை கைவிட்டன. கிருஷ்ணாவை பற்றி அவள் அறிவாள். எல்லை இல்லாத பிடிவாதத்தையும் காட்டுவான். 25 ஆண்டுகளுக்கு முன் அவளுக்காக தம் பெற்றோரையே தியாகம் செய்திருக்கும் அவன் இப்போது தன் பெண்ணுக்காக துர்காவையும் தூக்கி எறிவான். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் உண்டாகும்? கிருஷ்ணா திரும்பி வரமாட்டான். மாதங்கிக்கும் அகில்குமாருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் அவள் இல்லாமல். என்றைக்குமே அவளும் தாயார் விசாலியும் எந்த விஷயத்திலும் ஒத்துப்போனது இல்லை. அவளுக்கு சொந்த வீடு இருக்கலாம், காரும் மற்ற வசதிகளும் இருக்கலாம், பெரிய வேலையிலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை தனி மரமாக நிற்பதில் அவள் பயப்படவில்லை. ஆனால் அது தானாக வளர்ந்து நிற்கும் மரம் இல்லை, அவளாக ஏற்படுத்தி கொள்வது. அக்கம் பக்கத்துக்காரர்கள் என்ன நினைப்பார்கள், பேசுவார்கள்? அவளை நிராகரித்துவிட்டு கிருஷ்ணா சென்று விட்டான் என்று கூறுவார்களே. இதன் பின்னர் அவளுடைய நிலை என்ன? ஊராருக்காக அவள் ஒரு சுமங்கலி வேஷம் போட்டு வந்திருக்கிறாள். இனிமேல் வாழா வெட்டி எனும் புது வேஷத்தை ஒரு புது நாடகத்துக்காக போட வேண்டுமா? இரவு முழுவதும் தூங்காத அவள் படுக்கையில் இருந்து எழுந்தாள். கடிகாரம் 5:30 என்று காட்டியது. இயந்திரமாக நடந்து குளியல் அறைக்கு சென்றாள். இயந்திரமாக பாலை காய வைத்தாள். இயந்திரமாக காஃபியை குடித்தாள். காலையில் கிருஷ்ணாவும் அவளும் குட் மார்னிங் பரிமாறிக்கொள்வது வழக்கம். அந்த ஞாயிறு கிருஷ்ணா மௌனமாக சமையல் அறைக்கு வந்து தானே காஃபியை கலந்து தம்ளரோடு ஹாலுக்கு சென்றான். துர்கா அவன் எதிரே வந்து உட்கார்ந்தாள். அவனையே பார்த்தாள். கிருஷ்ணா ஒரு கையில் அன்றைய பேப்பரும் இன்னொரு கையில் காஃபி தம்ளருமாக லயித்து போயிருந்தான். ஜெய் நாளிதழை விலக்கிவிட்டு டம்ளரை டீப்பாயின் மேல் வைத்த கிருஷ்ணா ஏறிட்டு பார்த்தான். என்ன துர்கா? மாதங்கி, அவதான் போயாச்சே. நீங்க? நானும் போயிட போறேன். அதுக்கு முன்னால 1-2 காரியங்கள் இருக்கு. முடிஞ்சா அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு தேவை. நீங்க ஏன் போகணும் ஜெய்? உனக்காக என் அம்மா அப்பாவை விட்டு இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த. இப்ப அதே காரியத்தை மாதி செய்ய துணிஞ்சிட்டா. அவ இருக்கிற இடத்துல இருக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். இப்படி பேசினா என்ன அர்த்தம் ஜெய்? நம்ம அத்தியாயம் இல்ல, புராணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ நான் என் கதி? உன் கதியை விட எனக்கு என் பெண்ணோட கதிதான் முக்கியம் துர்கா. ஜெய், உங்க விஷயத்துல அன்னைக்கு நான் எப்படி இருந்தனோ அப்படித்தான் இன்னைக்கும் இருக்கேன். நானும் மாறல துர்கா. அப்ப ஏன்? என்னால என் பெண்ணை தியாகம் செய்ய முடியாத துர்கா. அவ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இப்போதைய லட்சியம். ஆனா நீ வேற திசையில போயிட்டு இருக்க. 1-2 காரியங்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா? என்னன்னு சொல்லிடுறேன். துர்கா மௌனமாக காத்திருந்தாள். கிருஷ்ணா தொடர்ந்தான். பேங்க்ல நம்ம 2 பேர் பேர்லயும் 5-6 அக்கவுண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் பிரிக்கணும். உன்னோட பணம் எவ்வளவுன்னு நீ நினைக்கிறையோ அதை நீ தனியா உன் பேர்ல வச்சுக்க. என் பங்கு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு ஓகே தான். அப்புறம் இன்சூரன்ஸ், ஆஃபீஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட் நீயும் நானும் பரஸ்பரம் வாரிசுகளா நியமிச்சிட்டு இருக்கோம். விவாகரத்து ஆயிட்டதுன்னு சொல்லி வாரிசை ரத்து செய்வோம். நாம கல்யாணமே செய்து கொள்ளாத போது விவாகரத்துன்னு எப்படி சொல்ல முடியும் ஜெய்? அப்போ சொன்ன பொய்யை இப்ப சொல்ற பொய் ரத்து செய்திடாதா? என் மண்டை குழம்புறது ஜெய். சத்தியமா நானோ மாதியோ காரணம் இல்ல. ஓகே ஜெய், நான் தான் காரணம். பிரச்சனை தீர ஒரு வழி சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனா நீ கேட்கணுமே. உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி பூதம் மாதிரி உன் முன்னால நிற்குமே. வழிய முதல்ல சொல்லுங்க. எனக்கும் என் மதி வேணும். கிருஷ்ணா பதில் சொல்லவா எடுக்கவும் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. இருந்த இடத்தில் இருந்தே கிருஷ்ணா பார்த்தான். காரில் இருந்து இறங்குபவர்களை பார்த்ததுமே பரவச நிலையை எய்தவனைப் போல எழுந்தான். அவனுடைய உடல் சிலிர்த்தது. துர்கா திகைப்பில் சோஃபாவில் மேலும் அழுந்தினாள். காரில் இருந்து இறங்கிய புரொஃபசர் பலராம சர்மா மனைவி வைதேகி பின்தொடர முன்னோக்கி வந்து கொண்டிருந்தார். துர்கா பார்த்தாள்.
தூய வெள்ளை நிறத்தில் பஞ்சகச்சம், கழுத்து வரை மூடிய வெள்ளை கோட்டு, தலையில் தும்பை பூவை நினைவுபடுத்தும் பிரகாசமான தலைப்பாகை. அருகில் வந்தபோதுதான் எல்லாமே கதர் என்பதை உணர்ந்தாள். வைதேகி 18 முழ நூல் புடவையில் வந்தாள். காதில் வைரத்தோடு, வலது மூக்கில் 8 கல் வைர பேசரி, இடதில் மாதங்கிக்கு பரிசாக அளித்தது போன்ற ஒரு மூக்குத்தி, கழுத்து நிறைய நகைகள், கைகளில் 4 ஜோடி வளையல்கள், கால் விரல் மெட்டிகள் இளம் வெயிலில் ஜொலித்தன. வாங்கோ ப்ரொஃபசர் சார், வாங்கோ, நான் கொடுத்து வச்சவன், வாங்கோமா. கிருஷ்ணா பரவசமாகி நின்ற நிலையில் திரும்பி பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் மூர்ச்சை போட்டு விழுந்திருப்பான். சோஃபாவில் அழுந்தி கிடந்த துர்கா எழுந்து நின்று கொண்டிருந்தாள். எந்த சக்தி அவளை எழ வைத்தது? துர்காவுக்கே புரியவில்லை. இவ்வளவு அருகில் அவள் பலராம சர்மாவை பார்த்ததில்லை. பாரதிய வித்யா பவனில் ஒரு தடவை அவருடைய சொற்பொழிவை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. தூர அமர்ந்து சிரத்தை இல்லாமல் கேட்டாள். இருப்பினும் அவருடைய தமிழ், ஆங்கிலம் மற்றும் சம்ஸ்கிருத மொழிகளில் அவருக்குள்ள புலமையை அவளால் மறுக்க முடியவில்லை. இவர் இன்று ஏன் மனைவியுடன் வந்திருக்கிறார்? நிச்சயமாக கல்யாணம் பற்றிய பேச்சாக இருக்க முடியாது. பெண் வீட்டார்தானே முதலில் செல்ல வேண்டும். நமஸ்காரம்மா, என் பேரு பலராம சர்மா. இவ என்னோட ஆம்படையாள். அகமுடையாளை சித்திரவதை பண்ணி பேசினேன். முதல்ல உட்காருங்கோ 2 பேரும் என்றான் கிருஷ்ணா. கிருஷ்ணா சார், உங்க மனைவி ரொம்ப லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா என்றாள் வைதேகி. துர்கா என் வாழ்க்கை துணைவி வைதேகி மாமி, ரெண்டும் ஒண்ணுதானே கிருஷ்ணா என்ற பலராம சர்மா உட்கார, வைதேகி தன் கையில் இருந்த பெரிய பையை காட்டி, ஒரு தாம்பாளம் கொண்டு வாங்கோ துர்கா என்றாள். தாம்பாளம் மாதிரி எதுவும் எங்க வீட்ல இல்ல, வெள்ளித்தட்டு கொண்டு வரலாமா? வெள்ளியை விட வசதி எதுவும் இல்ல என்றார் சர்மா. மறு நிமிடம் தட்டோடு வந்தாள் துர்கா. டீப்பாயின் மேல் வைத்தாள். வெற்றிலை பாக்கு, மல்லிகை பூ பந்து, மஞ்சள், சந்தனம், குங்குமம் மற்றும் ஒரு சீப்பு பழம் எல்லாவற்றையும் சீராக்கி வைதேகி வைக்க பிரமிப்பும் திகைப்புமாக கிருஷ்ணாவும் துர்காவும் பார்த்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.